இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு செய்திகள். எதிர்க்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக எஸ்.பி. வேலுமணி பிரிவைச் சேர்ந்த 3 அதிமுக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில சட்டப்பேரவையிலிருந்து பதவி விலகி முதலமைச்சர் விஜயின் ஆளும் தாவக கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தனர். In a massive blow to the opposition, 3 rebel AIADMK MLAs from the S.P. Velumani faction resigned from the state assembly and officially joined Chief Minister Vijay's ruling TVK party. கோவை சிறுமியின் படுகொலைக்கு எழுந்த கொந்தளிப்பை தொடர்ந்து எதிர்கால குற்றங்களை திறம்பட தடுக்க விசாரணைகளை விரைவுபடுத்தவும், சிறப்பு அரசு வழக்குரைஞர்களை பயன்படுத்தவும், அதிகபட்ச தண்டனையை உறுதி செய்யவும் காவல்துறைக்கு முதலமைச்சர் விஜய் ஆணையிட்டார். Following outrage over a Coimbatore miner's murder, Chief Minister Vijay ordered police to fast-track investigations, use special prosecutors, and ensure maximum punishments to effectively deter future crimes. ஒரு சிறுமி மீதான வன்கொடுமை வழக்கு குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கும் முன்பு மூத்த அதிகாரிகள் சிரிப்பது போன்ற காணொளி பரவியதால் கோவை காவல்துறை மக்களின் கடும் கோபத்திற்கு ஆளானது. இது அவர்களின் இரக்கமின்மையை காட்டுவதாக மக்கள் கருதுகின்றனர். Severe public backlash hit the Coimbatore police after a viral video showed senior officials allegedly laughing before briefing the media on a sensitive minor assault case, showing a lack of empathy. 15 நாட்களில் நடந்த 25 கொலைகள் மற்றும் 19 பாலியல் வன்கொடுமைகளை சுட்டிக்காட்டி தாவேக அரசை திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக தாக்கினார். மாநில பாதுகாப்பு மற்றும் மகளிர் சிறப்பு குழுக்களின் செயல்பாட்டை அவர் கேள்வி எழுப்பினார். DMK leader Udhanidhi Stalin fiercely attacked the TVK government, citing 25 murders and 19 sexual assaults in 15 days. He questioned state security and the efficacy of women's task forces. மேகதாது அணை அடிக்கல் நாட்டு விழாவிற்கான கர்நாடகாவின் திட்டங்களை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் சட்ட வல்லுநர்களுடன் நெருக்கடி கால கலந்தாய்வுகளை நடத்தினார். தமிழக உழவர்களின் நீருரிமையை பாதுகாக்க உடனடியாக நீதிமன்ற நடவடிக்கைக்கு அவர் ஆணையிட்டார். Following Karnataka's plans for a Mekedatu Dam groundbreaking ceremony, Chief Minister Vijay held emergency consultations with legal experts, directing immediate court action to protect Tamil Nadu farmers' water rights. காங்கிரஸை இனி ஒருபோதும் நம்ப வேண்டாம் என்ற உதயநிதி ஸ்டாலினின் அறிவிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கூறினார். திமுகவின் மிக மோசமான அரசியல் நெருக்கடிகளின் போது காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவளித்ததை அவர் நினைவூட்டினார். Congress MP Manikam Tagore called Udhanidhi Stalin's declaration to never trust Congress again unacceptable. He reminded the DMK that Congress previously supported them during their worst political crisis. அண்மையில் விரைவுபடுத்தப்பட்ட சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடி பள்ளி மாணவி மீதான கொடூர வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை வழங்கி சிறப்பு நீதிமன்றம் விரைவான நீதியை வழங்கியுள்ளது. Providing swift justice, a special court handed a double death penalty to a man convicted of the brutal assault and murder of a Thoothukudi schoolgirl, following recently expedited legal tracking. தாவேகா கூட்டணியின் வரலாற்று வெற்றியை ஒரு தற்காலிக திரைப்பட ஆழிப்பேரலை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அழைத்தார். அரசு முழுக்க முழுக்க அரசியல் கருணையிலேயே வாழ்கிறது என்றும் அதன் காலம் முடிவதற்கு முன்பே கவிழ்ந்துவிடும் என்றும் அவர் கூறினார். DMK President M.K. Stalin called the TVK coalition's historic victory a temporary cinema tsunami. He claimed, the government survives purely on political mercy and will collapse before completing its term. இந்திய தேசிய செய்திகள். அரசுக்குச் சொந்தமான சில்லறை வணிக நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை கணிசமாக உயர்த்தினர். ஈரான் மோதல் மற்றும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஏற்பட்ட கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டி புதுடெல்லியில் 102.12 ரூபாயை எட்டியது. State-owned retailers raised petrol and diesel prices significantly. Driven by surging crude costs from the Iran conflict and Strait of Hormuz closure, petrol crossed 100 rupees, reaching 102 rupees and 12 paise in New Delhi. முந்தைய பாதுகாப்பு மீறல்களிலிருந்து பாடம் கற்க தவறியதற்காக தேசிய தேர்வுகள் முகமையை உச்சநீதிமன்றம் விமர்சித்தது. மருத்துவ தேர்வு அமைப்பின் அடிப்படை மறுசீரமைப்பை கோரும் முறையீடுகள் தொடர்பாக நீதிமன்றம் அறிவிப்புகளை வெளியிட்டது. The Supreme Court criticized the National Testing Agency for failing to learn from previous security breaches. The court issued notices regarding pleas demanding a fundamental restructuring of the medical exam body. இந்திய பங்குச்சந்தைகள் 6 வாரங்களில் தங்களின் சிறந்த ஒருநாள் செயல்திறனை கண்டன. சென்செக்ஸ் 76,489 ஆக உயர்ந்தது. மேலும் நிஃப்டி 24,032 என்ற மைல்கல்லை கடந்தது. இது முதலீட்டாளர்களின் செல்வத்தில் 6 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் சேர்த்துள்ளது. Indian equity markets saw their best single-day performance in 6 weeks.
Sensex skyrocketed to 76,489, and Nifty crossed the 24,032 milestone, adding over 6 lakh crore rupees to investor wealth. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 95.37 ஆக மீண்டது. நடந்து கொண்டிருக்கும் புவிசார் அரசியல் அதிர்ச்சிகள் மற்றும் ஊகங்களுக்கு எதிராக நாணயத்தை பாதுகாக்க தேவையான அனைத்தையும் செய்வதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா உறுதியளித்துள்ளார். The Indian rupee recovered to 95.37 against the US dollar. RBI Governor Sanjay Malhotra vowed to do whatever is required to shield the currency against ongoing geopolitical shocks and speculations. எரிபொருள் வரி குறைப்புகளை நிராகரித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் பொருளாதாரம் மீள்திறன் கொண்டது என உறுதியளித்தார். எரிபொருள் உரம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவை முக்கிய அழுத்த புள்ளிகள் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் கலால் வரி குறைப்புகள் உள்கட்டமைப்பு செலவினங்களை முடக்கும் என எச்சரித்தார். Rejecting fuel tax cuts, FM Nirmala Sitharaman asserted India's economy is resilient. She highlighted fuel, fertilizer and forex as key pressure points, warning that excise cuts would cripple infrastructure spending. மேற்கு ஆசிய போர் நடந்தாலும் உள்நாட்டு தேவையின் மீள்திறன் காரணமாக இந்தியாவுக்கு வலுவான 7.3 விழுக்காடு 4ஆம் காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சியை முன்னணி பொருளியலாளர்கள் கணிக்கின்றனர். முழு ஆண்டு வளர்ச்சி கணிப்பு 7.6 விழுக்காடாக உறுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. Despite the West Asia war, top economists project a robust 7.3% Q4 GDP growth for India, driven by resilient domestic demand. The full-year growth estimate is securely pegged at 7.6%. புள்ளியியல் அமைச்சகம் தொழில்துறை உற்பத்தி குறியீட்டை மாற்றியமைத்து அடிப்படை ஆண்டை 2022 முதல் 23 வரை ஆக திருத்தியுள்ளது. புதிய கட்டமைப்பு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உருவாக்கம் நகர்ப்புற கழிவு மேலாண்மை மற்றும் கழிவுநீர் அமைப்பு விரிவாக்கங்களை உள்ளடக்கியது. The Ministry of Statistics revamped the Index of Industrial Production, revising the base year to 2022-23. The new framework incorporates renewable energy generation, urban waste management, and sewerage system expansions. விளையாட்டுச் செய்திகள். மும்பை இந்தியன்ஸ் அணியை 30 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆர்சிபி ஜிடி மற்றும் எஸ்ஆர்எச் ஆகிய அணிகளுடன் இணைந்து இறுதி ஐபிஎல் சுழற்றுப் போட்டி வாய்ப்பினை ராஜஸ்தான் ராயல்ஸ் உறுதி செய்தது. வெற்றியை உறுதி செய்ய ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டை மற்றும் பந்துவீச்சு இரண்டிலும் சிறந்து விளங்கினார். Rajasthan Royals secured the final IPL playoff spot by defeating Mumbai Indians by 30 runs, joining RCB, GT, and SRH. Jofra Archer starred with bat and ball to secure victory. உலகச் செய்திகள். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் இறுதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் ஈரானும் நுழைந்துள்ளன. முதன்மையான செய்திகள் இன்னும் மீதமிருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் ஒரு கட்டமைப்பை நோக்கி சுறுசுறுப்பாக முன்னேறி வருவதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்துகின்றனர். The US and Iran have entered final negotiations for a memorandum of understanding to end their war. While critical details remain, officials confirm negotiations are actively progressing toward a framework. அமெரிக்க ஈரான் வரைவு கட்டமைப்பு 60 நாள் போர் நிறுத்தத்தை முன்மொழிகிறது. ஈரான் கடற்படை கண்ணிவெடிகளை அகற்றி ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் அதே நேரத்தில் அமெரிக்கா தனது கடல் முற்றுகையை விலக்கிக் கொண்டு ஈரானிய சொத்துகளின் முடக்கத்தை தளர்த்தும். The draft US-Iran framework proposes a 60-day ceasefire. Iran would clear naval mines and reopen the Strait of Hormuz, while the US lifts its naval blockade and unfreezes Iranian assets. கையெழுத்திடப்பட்ட அமெரிக்க ஒப்பந்தம் உடனடியாக இல்லை என்று ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. கத்தாரில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் படைத்துறை மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பேச்சுவார்த்தையாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இதன் மூலம் சிக்கலான அணுக்கரு செறிவூட்டல் முரண்பாடுகளை அவர்கள் வேண்டுமென்றே தள்ளிவைக்கின்றனர். Iran clarified that a signed US agreement is not imminent. Negotiators in Qatar emphasize current talks focus solely on ending the military conflict, purposely deferring complex nuclear enrichment disputes. செய்திகள் மூலமாக தொடர்ந்து ஆங்கிலம் பயில இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். Like, share and subscribe to this channel to continue learning English through news.